மாலை அல்ஹம்துலில்லாஹ், நம்மை முஸ்லிம்களாக மூமின்களாக ஆக்கி வைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் பிறக்க செய்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் காமிலான நம்ம ஷேக் நாயகம் ரஃபீக் ஷானூரி எஜமான் அவர்களுடைய முரீதின்களாக ஆக்கி வைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இந்த நேரம் அல்லாஹ்வுக்கு நம்ம அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய நேரமாக இருக்கு. அல்லாஹு தாலா யாரை வழிகேட்டில் விட நாடினானோ அவர்கள் வழியை முர்ஷிதை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் யாரை நேர்வழிப்படுத்த நாடினானோ அவர்களுக்கு தன்னுடைய வழியை முர்ஷிதை கொடுக்குறான். அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹு தாலா தன்னை பற்றி அறியணுன்றது தான் நேர் வழியே. அதற்காக தான் ஷேக அல்லாஹ் நமக்கு கொடுத்தான், வழியை முர்ஷிதை கொடுத்தான். இப்போ அல்லாஹ் நம்மளை எவ்வளோ முஹப்பத் செய்கிறான். ஷேக் இல்லாதவங்களுக்கு செய்தான் தான் ஷேக் கௌஸ்நாயக் சொல்லியிருக்காங்க. காமிலான ஷேகை தேடி ஷேகு கிடைக்கலனா அவங்களுக்கு ஷேகா கௌஸ்நாயகமே இருக்கிறாங்க. அப்போ ஷேகை தேடாமல் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஷைத்தான் தான் ஷேகா இருக்கான். அப்போ அல்லாஹ் நமக்கு ஷேகை கொடுத்துருக்கிறான். என்ன நோக்கம்? அல்லாஹ் அவன் பக்கம் திருப்புறதுக்காக பிரியப்பட்டிருக்கான், நம்ம மேலே கிருபை செஞ்சுருக்கான். இது எவ்வளோ பெரிய பாக்கியம். துனியாவில் எவ்வளோதான் கோடியாக சம்பாதிச்சாலும் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் எந்த துனியா சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தை அனுபவித்தாலும் அதுக்கு இது ஈடாகாது. ஏன்னா எல்லாமே மஹ்லூக் தான். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மஹ்லூக்கை அடையிறதுல என்ன இருக்குது, என்ன இன்பம் இருக்குது? அதில் ஒரு இன்பமும் கிடையாது. அதை எவ்வளோதான் நம்மளுக்கு அனுபவித்தாலும் அதில் போர் அடிச்சிடும். அதை நமக்கு உயர்தரமான உணவுகளை உண்டாலும் சரி, நறுமணங்களை உபயோகப்படுத்தினாலும் சரி சலிச்சிடும். அது நமக்கு சாதாரணமாக தெரிஞ்சிடும். ஆனால் அடியானுடைய உள்ளம் சதா அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில் இருக்கு பாருங்க, அது சலிக்காது. அல்லாஹ்வை சதா ஞாபகம் செஞ்சுக்கிட்டே இருக்கிற பாக்கியம் எப்போ கிடைக்கும்? முரீதானவர் தன்னுடைய உள்ளத்தில் ஷேகை நாடிக்கொண்டே இருக்கணும். அவருடைய நோக்கம் ஷேகை நாடுவது அல்லாஹ்வை அடைவதற்காக தான், வேற எதுக்காகவே கிடையாது. அதாவது துனியாவை அடையிறதுக்காக ஷேகை ஞாபகம் செய்யலாம் போல, அல்லாஹ்வை அடையிறதுக்காக ஷேகை ஞாபகம் செஞ்சே ஆகணும். மக்சதே பையத்தை ஞாபகம் செஞ்சே ஆகணும். ஒரு நாளும் நாம் எதற்காக பையத்தானோ அந்த பையத்துடைய மக்சதை நாம் ஞாபகம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ்வை ஞாபகம் செய்யணும். அதே நிலையில் அல்லாஹ்வை அடையணுமே, அதற்காக தானே சர்க்கார் நமக்கு பையத்து கொடுத்தாங்க, வேற எந்த நோக்கத்துக்காகவும் இல்லையே. அப்போ அந்த ஞாபகத்தை நாம் ஞாபகம் செஞ்சுட்டே இருக்கணும். அதற்கு ஷேக் மேலே ஹுப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும். முஹப்பத்து தான் அசல். நாம் எந்த வஸ்துவை இந்த துனியாவில் எந்த வஸ்துவை நம்ம புலனாலும் அது மேலே ஒரு முஹப்பத்து ஈர்ப்பு இருந்தால் தான் அந்த வஸ்துவின் பக்கம் நம்மளுடைய கவனம் போகும், இல்லைனா போகாது. அப்போது அல்லாஹ்வுக்காக கிடைச்ச உறவு நம்ம ஷேக் நாயகம் அவர்களை நாம் ஞாபகம் செய்வதற்கு அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில் இருக்கலாம். அதுக்காக தான் அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கான், வேற எதுக்காக படைக்கல. அடியானே உனக்கு நான் உள்ளத்தை கொடுத்தனே, அந்த உள்ளத்தில் நான் மட்டும்தான் இருக்கணும், அவர் யாரும் இருக்கக்கூடாது. அதை நான் விரும்பவே இல்லை. நான் மட்டும்தான் இலாகா இருக்கணும், தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனா இருக்கணும். அப்போ அது எப்படி இருக்கும்? நம்ம ஷேக் நாயகம் அதுபடி வாழ்ந்தாங்க. அவங்க உள்ளத்தில் அல்லாஹ்வை மட்டும்தான் வச்சு வாழ்ந்தாங்க. எதுவும் நமக்கு தேவை ஏற்பட்டோன்னு மஹ்லூக்கின் பக்கம் சிந்தனை போகாம அல்லாஹ்வின் பக்கம் சிந்தனை போகணும்னு சொன்னா எப்படி போகும்? யார் வாழ்ந்தாங்களோ அதன்படி யார் வாழ்ந்தாங்களோ அவர்களை நம்ம உள்ளத்துல வச்சாதான் நமக்கும் அந்த சிந்தனை போகும், இல்லைன்னா போகாது. நம்ம மஹ்லூக்கின் பக்கமே போய்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு தண்ணி தேவை ஏற்பட்டாலும், சாப்பாடு தேவை ஏற்பட்டால், எந்த பணம் தேவை ஏற்பட்டாலும் உடனே பஸ்ஸுகள் தான் முன்னாடி நிற்குது. ஆனால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரமாட்டுதே உள்ளத்துல. ஏன்? அனைத்து வஸ்துக்களில் இருந்து தேவையை பூர்த்தி செய்கிறவன் அல்லாஹ் தவிர யாருமே இல்லைன்னு காட்டி விட்டாங்க ஷேக் நாயக். அப்போ ஒவ்வொரு வஸ்துவிலையும் அல்லாஹ் தான் தேவையை பூர்த்தி செய்யற ஞாபகம் நமக்கு சாதாரண ஞாபகமாயுது. இது உயர்வான ஞாபகம். இது ஷேக் நாயகம் அவருடைய ஞாபகத்தை கொண்டு தான் நமக்கு கிடைக்கும். அதனால அவங்களுடைய உருசுக்கு நம்ம வந்திருக்கிறோம், இது பெரிய பாக்கியம். நம்ம சர்க்கார் நாயகம் தான் நம்மளை அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய உருசை அல்லாஹ் கொண்டாடுறான், இவ்வளோ சிறப்பாக கொண்டாட வச்சுட்டு இருக்கான். ஏன்? அவங்க அந்த மாதிரி லாயிலா இல்லவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினாங்க. அல்லாஹ் மட்டும்தான் இலாகுன்னு காட்டி கொடுத்தாங்க. ஒவ்வொரு உள்ளங்கள்லையும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை ஏற்றுனாங்க. அந்த கல்புகள் மையத்தா இருக்கக்கூடிய ஒவ்வொரு கல்பையும் ஹயாத்தாக்கி கொண்டே இருக்கிறாங்க ஷேக் நாயகம். நம்ம கூட இருந்து நம்ம கூட ஷேக் இருக்காங்க
இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம பையத்தாகும் போதே நம்மளுடைய ஜிஸ்மை, கல்பை, ரூகை, சிறை ஷேக்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். எப்போ நம்ம ஷேக்கிட்ட வித்துட்டோமோ அது ஷேக்குக்கு சொந்தமாயிருச்சுன்னு முதல் உள்ளத்தில் நம்ம கொண்டு வந்துடணும். நமக்கு இது சொந்தம் இல்லை, இது என் ஷேக்குடையது. அவங்க 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 கொடுத்த அமானிதம் என்று ஒவ்வொரு முறையும் நினைக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ஞாபகம், அல்லாஹ்வுக்கு விருப்பமான வாழ்க்கையை நம்ம வாழலாம். அல்லாஹ் ஜிஸ்முக்கு என்ன அல்லாஹ் உத்தரவு போட்டானோ அதன்படி வாழலாம். கல்புக்கு அல்லாஹ் கல்பை எப்படி இருக்கணும் அல்லாஹ் விரும்பினானோ அதன்படி இருக்கலாம். ரூஹுக்கும் இப்படி அல்லாஹ் எதெல்லாம் விரும்புகிறானோ இந்த பையத்தின் அடிப்படையில் தான் அல்லாஹ் கொண்டு போகிறான். இன்ஷா அல்லாஹ் அதன் மாதிரி வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.